அனைவருக்கும் வணக்கம். இந்த தீப ஒளி திருநாளில் அனைத்து குடும்பங்களும் நல்ல மகிழ்ச்சியோடும் இனிப்பான இந்த தீபாவளியை இனிமையோடு கொண்டாட இங்கே கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தீபாவளி பரிசாக பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நல்ல நாளில் அனைத்து மக்களும் வருகின்ற தீபாவளியை சீரோடும் சிறப்போடும் பாதுகாப்போடும் வான வேடிக்கை வெடித்து கொண்டாட வேண்டும். இந்த தீபாவளி அனைத்து மக்களுக்கும் நல்ல ஒரு தீப ஒளியை தர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுக்கு இங்கே வான வேடிக்கை மற்றும் இனிப்புகள் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பிலே இங்கே என் ஏற்பாட்டில் இங்கே கொடுத்துள்ளேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், செயல் வீரர்கள் என அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கும் வருடந்தோறும் என்னால் முடிந்த அளவு இங்கே வான வேடிக்கை, இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறேன். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறேன். இதற்கு முக்கிய காரணம் 100 பேர் இருப்பவர்கள் பயனடைந்தாலும் 10 பேர் இல்லாதவர்கள் பயனடைய வேண்டும். ஏழை எளிய மக்கள், குழந்தைகள் இந்த வான வேடிக்கையை பெற்று வெடித்து மகிழ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை நான் இங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறேன். அடுத்த வருகின்ற 2026 தீபாவளி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலை தீபாவளியாக இருக்கும். புரட்சி தமிழர் அண்ணன் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்த பிறகு தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலை தீபாவளியாக இருக்கும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் உள்ளடக்கி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட அணி பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழகத்தின் அணி பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரையும் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்று இப்பொழுது நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் இந்த இனிய நன்னாளில் தீபாவளி திருநன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என் அழைப்பை ஏற்று இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அனைவருக்கும் இனிப்பும் பட்டாசும் வழங்க வருகை தந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நல்ல நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கேற்றிருக்கின்ற ஒன்றிய அவைத்தலைவர் அண்ணன் லட்சுமணன் அவர்களையும், விவசாய சங்க தலைவர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களையும் மற்றும் அண்ணன் ஹரி அவர்களையும், அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களையும் மற்றும் தாரணைப்பூச்சேரி அண்ணன் சண்முகம் அவர்களையும், அக்கா சாந்தி அவர்களையும், அண்ணன் மற்றும் செங்குட்டன் அவர்கள், ரஃபீக் அவர்களும், பாலாஜி அவர்களும், ரங்கன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் பொன்தர்ராஜ், அதுக்கப்புறம் மற்றும் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் பேர் லிஸ்ட் எடுத்துக்கல, தப்பாக எடுத்துக்காதுங்க. ஒருத்தர் பேர் சொல்லிட்டு ஒருத்தர் பேர், ஏன்னா மாவட்டம் நிறைய நிகழ்ச்சி இருக்குது. அதனால் உங்கள் அனைவரு பேரையும் நான் சொன்னதா எல்லா மீட்டிங்லேயும் தவறாமல் எல்லாருடைய பேரை நான் உச்சரிக்கிறேன். அதனால் எல்லாரும் பேரையும் சொல்கிற பேர் நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க யாரும். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இங்கே எங்களோட இணைந்து இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு எங்களாம் வருகை தந்திருக்கீங்க. காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், சார்பணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் நன்றியை குறித்தாக்கி கொண்டு நம்முடைய செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கிட்டத்தட்ட 2026 இந்த தேர்தலை வெற்றிகரமாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் பாதங்களில் வெற்றி காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் எத்தகைய இடர்பாடுகள்
சூழ்நிலைகள் நெருக்கடிகள் இருந்தாலும் இங்கே ஆளுகின்ற அரசிடமிருந்து வந்தாலும் காவல்துறையிலிருந்து வந்தாலும் அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து இன்றைக்கு கழக பணியை பம்பரம் போல் சுழன்று இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை பலமுறை நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் பொதுவெளியிலும் உள்ளரங்கிலும் பலமுறை நம்முடைய மாவட்ட கழகத்தை பாராட்டியிருக்கிறார்கள். அந்த பாராட்டு இன்றைக்கு உண்மையான ஒரு பாராட்டாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் இந்த 3 தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மாவட்ட அமைச்சராக வர வேண்டும். இந்த 6 மாத காலம் நாம் கண் துஞ்சாமல் முழு அர்ப்பணிப்போடு இந்த கழகத்திற்கு இத்தனை ஆண்டு காலம் நாம் எப்படி செயல்பட்டோமோ, புரட்சி தலைவர் இருக்கும் பொழுதும் அம்மா இருக்கும் பொழுதும் எப்படி நாம் பொறுப்புணர்வோடும் ஒரு நல்ல செயல்பாடை நாம் இங்கே கொடுத்தோமோ, அதே போன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்று முதலமைச்சராக நாம் பதவியேற்க அயராது பாடுபட வேண்டும். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். தயவு கூர்ந்து நடக்கவிருக்கின்ற இந்த தேர்தல் நம்முடைய இன்றைக்கு அம்மாவின் மீண்டும் பொற்கால ஆட்சி தருவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அப்படி முதலமைச்சராக நம்முடைய அண்ணன் பொறுப்பேற்றால்தான் இந்த தமிழகத்திலே இருக்கின்ற கொலை, கொள்ளை, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற எண்ணற்ற இந்த துயர நிகழ்வுகளிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற முடியும். எனவே நீங்கள் அனைவரும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தலைமையில் என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கிறார்களோ அதை உடனடியாக நமக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள். அந்த மாவட்ட கழகத்தின் நம்முடைய உத்தரவின் பேரில் அந்தந்த கிளை கழக பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், ஊராட்சி பொறுப்பாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று தந்த ஒரு ஒன்றிய கழகம் நம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழகமாக இருக்க வேண்டும். அதே போன்று பாக கிளையை நம்முடைய பூத்து பாகந்தோறும் பாக கிளை 9 பேரை நாம் அமைத்திருக்கிறோம். அந்த பாக கிளைக்கு நேற்று மன்னிவாக்கம், வண்டலூர் ஆகிய பகுதிகளில் பாக கிளை கழக பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பல முக்கிய தகவல்களை தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் சரியாக சீரும் சிறப்போடும் செய்து நல்ல ஒரு அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற ஒரு நல்ல அஸ்திவாரத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய தென்சென்னை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை நாடு முழுவதும் நிலவிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய அரசியல் மதிநுட்பத்தால், ஆளுமை திறனால் இன்றைக்கு மிக அருமையண்ணன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை அரியணையிலேயே அமர வைப்பது என்பது உறுதியாகிவிட்டது. நம்ம எல்லாம் யார் இங்கு பார்த்தாலும் நீங்கள் தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்கின்ற நற்செய்தியினை நம் செவிகளிலே கொண்டு வந்து சேர்த்தவனாக இருக்கிறார். எத்தனையோ தேர்தல்களை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். இந்த தேர்தலில் தான் பெருவாரியான திமுக அனுதாபிகளும் தொண்டர்களும் நமக்கு வாக்களிக்க போகிறார். ஒரு குடும்பம் மட்டுமே தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் மட்டுமே இன்றைக்கு எல்லா விதத்திலும்
ஆட்சி அதிகாரங்களிலே அமர்ந்து கொண்டு இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. 2 தினங்களுக்கு முன்பு கூட பல்லாவரத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்து மாண்புமிகு அருமை அக்கா வளர்மதி அவர்கள் காரிலே வந்து அமர்ந்தார்கள். நானும் மற்ற பொறுப்பாளர்கள் எல்லோரும் அவர்களுடைய பின்னாடி சீட்டில் வந்து அமர்ந்தோம். எங்களை பார்த்தவுடன் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஓடி வந்தார். வந்து மாண்புமிகு அக்கா அவர்களை பார்த்து, நான் திமுக தான், நான் இந்த கார்டை கிழிச்சு போட்டுறேன்ட்டு அந்த கார்டை, அவர்களுடைய உறுப்பினர் கார்டை கிழிச்சு போட்டுட்டு ஒரு குடும்பம் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது, அதனை பார்த்து எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, இந்த முறையில் நான் உங்களுக்குத்தான் வாக்களிக்கப் போகிறேன் என்று அவரிடத்திலே எடுத்து சொன்னார். இது ஏதோ மேடைக்காக நான் பேசுகின்ற பேச்சாக நீங்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அன்பு தம்பி கங்கா அவர்கள் அந்த மாவட்டத்திலேயே எங்கேயும் எந்த ஒன்றியத்திலும் கிடையாது, எந்த பகுதியிலும் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு இங்கே இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள் பொறுப்பாளர்களை எல்லாம் அழைத்து இது போன்ற நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வைத்து இந்த தீபாவளி பெருநாள் என்பது ஒரு குடும்ப விழாவாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது காட்டாங்குளத்து வடக்கு ஒன்றியத்தில் மட்டும்தான் என்பதனை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒன்றியத்திற்கு எப்படி ஒரு நல்ல ஒன்றிய செயலாளர் வாய்ப்பு பெற்றிருக்கிறாரோ அதே போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், கிளை செயலாளர்கள் எல்லோரும் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் இன்முகத்தோடு வரவேற்பதிலும் சரி, உபசரிப்பதிலும் சரி, உங்களை மிஞ்சியவர்கள் இந்த மாவட்டத்தில் யாரும் கிடையாது என்று சொல்கின்ற அளவிற்கு உங்களுடைய அன்பும் பாசத்திலும் நாங்கள் தினம் தினம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தீபாவளி நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். அதே போல அடுத்த தீபாவளி நமக்கெல்லாம் தல தீபாவளி. தல தீபாவளின்னா நீங்க வேற மாதிரி எதுவும் பேசாதீங்க. நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய முதல் தீபாவளி, தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வரக்கூடிய அந்த தீபாவளியைத்தான் நாம் முதல் தீபாவளியாக, தல தீபாவளியாக நாம் கொண்டாடவிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களை, நம்ம ஒன்றிய செயலாளர் அவர்கள் சொன்னது போல மிக சிறப்பாக நாம் பணியாற்ற வேண்டும். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஓய்வில்லாமல் மிக அருமையான எடப்பாடியார் அவர்கள் என்ன ஆணையிடுகிறாரோ அதனை சிறமேற்கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த 5-6 மாதங்கள் இன்னும் 2 மடங்கு வேகத்தோடு நாம் பணியாற்ற வேண்டும். இன்றைக்கு ஐடிவின் சார்பாக மிக அருமையான எடப்பாடியார் அவர்கள் 3 பொறுப்பாளர்களை நியமனம் செய்து நம்மிடையே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை அளித்திருக்கிறார்கள். நாம் அதனை செவிமடக்க இன்றைக்கு கேட்டு அதனை நாம் செம்மையாக செய்து முடிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விரைவு தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் இதயபூர்வமான தீபாவளி நாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் சொன்னார், வழக்கமாக தம்பி எந்த ஒரு மாவட்ட ஒன்றியத்திலையும் பட்டாசுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தம்பி கொடுக்குறாரு அப்படின்னாங்க. அது உண்மையாகவே கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த நம்ம கட்சிக்காரங்கன்றதை தாண்டி உங்கள் எல்லாரையுமே என்னுடைய அண்ணனா தம்பியா உறவாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு நான் கொடுக்குற பட்டாசை வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத யாருமே இங்கே இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நான் இதை வருஷம் தொடர்ச்சியாக பண்ணுறேன்னா, இன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு, என் தம்பி வீட்டுக்கு நான் தொடர்ச்சியாக ஒரு பட்டாசு, இனிப்பு, காசு வழங்குற கொடுக்குறேன். அதே போல் இனிதான் இந்த ஒன்றியத்தில் நான் ஒன்றிய கழக செயலாளராக இருக்கிறேன். நீங்களும் என் அண்ணனா தம்பியா மனசில் எண்ணி தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். மற்றபடி எந்த ஒரு ஆதாயமோ
எந்த ஒரு சுயநலமும் இதில் கிடையாது. ஏன்னா ஒரு ஆதாயம் தேடுறவங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இன்றைக்கு எந்த வேணாலும் பண்ணுவாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க பணியை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் நான் ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்பதற்கு முன்பில் இருந்தே அண்ணன் என்னைக்கு என்னை பாசறை மாவட்ட செயலாளராக போட்டாரோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இந்த பட்டாசு நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. என்னுடைய இளமை பருவத்தில், என்னுடைய குழந்தை பருவத்தில் நான்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு கூட பட்டாசு வாங்கி வெடிக்க முடியாத ஒரு சூழலில் வளர்ந்த ஆள். அதனால பல மக்கள், பல பேர் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தோட பல குழந்தைகள் குடும்பத்தில் வாடுன்றதுனால என்னால் முடிஞ்சதை நான் இந்த நிகழ்ச்சி மூலிமா, கட்சிக்காரங்க உங்கள் மூலிமா நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு கொடுக்குற பட்டாசு பாக்ஸில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் எதிரில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அந்த பாக்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால அந்த குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. அதுக்காக தான் நான் இந்த பட்டாசு தரேன், வேற ஒன்றும் இல்லை. நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிறீங்க. நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அவருடைய அழைப்பை ஏற்று இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்காக தன் குடும்பமாக நடித்து குடும்பத்தில் ஒருவராக மூத்த சகோதரர் இருந்து நமக்கெல்லாம் இங்கே இனிப்புகளையும் பட்டாசு வழங்கியிருக்கின்றார். அவருக்கு நம்ம ஒன்றிய கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை பாராட்டு தெரிவித்துள்ளோம். நம்முடைய அரசியல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் போட்டுதலுக்கும் பாராட்டுதலுடைய CR அவர்கள் கையாலே வழங்க இருக்கின்றார்கள். அதையே நாம் தீபாவளி திருநாளை அடிச்சோட எடுத்துக்கொண்டு அடுத்த முறை தலை தீபாவளிக்காக காத்து கொண்டு இருப்போம் என்று கூறி வருகிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.